அனைவருக்கும் நின்னுங்க அனைவரும் முதல்ல நில்லு, அப்புறம் முதல்ல ஸ்டெடியா நில்லு, அப்புறமா சொல்லு. அங்க அது மாதிரி சரி. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சேட்டைகள். வில்லுக்குறி அருகே ஆக்கிரமிப்பை காட்டி கொடுத்த நெல் அறுவடை இயந்திரம். என்ன காட்டி கொடுத்துருக்கு? ஆக்கிரமிப்பு எப்படின்னா வண்டி போக முடியல. சாதாரணமா எப்போ அந்த வண்டி அங்க போயிட்டு வரும் வந்துருக்கு. ஆனா இந்த இடம் நெல்ல இருக்கலாம்னு போகும்போது பார்த்தா வண்டி உள்ள நுழைய மாட்டாங்க. அங்க இடிக்குது. என்னடா இடிக்குதுன்னு பார்த்தா தலைவர் வீடா இழுத்து கட்டி விட்டாரு. டக்குன்னு அதிகாரிகள் எல்லாம் வந்து எல்லாம் அளந்து எடுத்து ஒதுக்கியாச்சு. ஆனா மனுஷன் போய் சொல்லுவான், மிஷின் போய் சொல்லாது. கண்டுபிடிச்சு பார்த்தியா எவ்வளவு பெரிய விஷயத்த. அதனால ராஜனே வீட்டு காம்பவுண்டும் எல்லாம் ஓட்டு கட்டுங்க. அந்த அந்த நெல்லாரோட மிஷினை ஒரு நாள் அப்படி ராஜா சார் வீட்டு வழியா கொண்டு போனோம். அப்போ தெரியும் என்ன நடந்திருக்குன்னு. அமைதியா இருக்காரு பாரு. இருக்கு விஷயம் ஏதோ இருக்கு. ஒரு விஷயமும் இல்ல, நான் பாத்துட்டு இருக்கேன். ஹோட்டல் அறைக்கு அழைத்த இயக்குனர் புகார். அது ஒண்ணும் சொல்லுங்க. படிக்க விடுங்க. அதுக்குள்ள ஒரு நியூஸ் பாக்கண்டாம். பொம்பளை பிள்ளைக்கு ஏதாவது பொங்கிடுறாரு. அண்ணனுக்கு வந்து ஒரு மரியாதை. நீங்க ஒண்ணு தப்பா நினைக்கல. ஹோட்டல் அறைக்கு அழைத்த இயக்குனர் காமெடி நடிகை செக்ஸ் புகார். தெலுங்கு நடிகை, தமிழ் கிடையாது. அவளு குண்டுன்னு இருக்கா. ஒரு ரூம்ல மெத்த எல்லாம் இருந்திருக்குமோ அது. நீ ஆமா தப்பா நினைக்க. இத போட்டதையுமே இல்ல. இவர்கிட்ட நம்ம விளையாட்டுக்கு ஏதாச்சும் விளையாட்டு எவ்வளவு இன்னைக்கு மெயின் டேர்னிங் பாயிண்ட் அந்த வார்த்தை தான். அவன் என் மேல பாலியல் புகார் போட்டுறாப்ப. ஒண்ணுமே இல்ல, திறமை இல்ல. சரி, நாளைக்கு உங்களுக்கு கலர் பேப்பர் வாங்கிட்டு வரேன். கலவிடாங்க. சும்மா இவரு இல்ல. ஒன்று திருப்பங்க சொல்லுங்க. இங்க வாங்க, நீங்க அப்படி வச்சுடுங்க. இங்க வாங்க, இதை எடுங்க. இதை எடுங்க. இல்லைன்னா இந்த நடிகை போட்டல எங்க இருக்கு தெரியல. எடுங்க, இதை எடுங்க. இப்படி இதையும் காட்டுங்க. ஒன்று இங்க பாருங்க. சிவன் இங்க பாருங்க. 1 2 3 போட்டோ பார்த்துடுங்க. 1 2 3 நீங்க காட்டுங்க. அந்த பக்கத்தை காட்டுங்க. இங்க பாருங்க. இப்படி எல்லாம் போட்டுக்கிட்டு எனக்கு என்ன பாருங்க, கும்பாபிஷேகத்தை போட்டு வச்சிருங்க. எங்களுக்கு கும்பத்தை எல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு கும்பாபிஷேகத்தை கொடுத்துட்டாங்க. இல்ல, நீங்க அந்த போட்டோ பாருங்க. இதெல்லாம் டூ மச்னே. அதாவது என்ன பாருங்க, படத்தை பாருங்க. அது யாரு? அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பேப்பர் வேண்டாம், நான் பேப்பர் வச்சுக்கிறேன். செல்ஃபிக்கு தயங்காத சுப்ரா ஐயா. ஒரு கணக்கு வேண்டாமா? என்னத்தை சொல்லு. இல்ல ஒண்ணு இல்லன்னு. புலிக்கூண்டில் சிறை பிடிக்கப்பட்ட வனத்துறையினர். புலிக்கு கூண்டு வச்சு அங்க பார்த்தா ஃபுல்லா எல்லாருமே வனத்துறையினர் உள்ள இருக்காங்க. இங்க பாருங்க, இந்த சம்பவத்தை காட்டுக்கிறீங்க. எதுக்கு புலிக்கு கூண்டு வச்சிருக்காங்க? அங்க பார்த்தா காலைல வந்து பார்த்தா ஃபுல்லா வனத்துறையினர் தான் இருக்காங்க. இது நல்லா இருக்கு. வச்சிருக்காங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க, ஊர்காரங்க எல்லாம் சேர்ந்து புலிக்கூண்டுகளை வச்சு அடைச்சிட்டாங்க, கைது பண்ணிருக்காங்க. பிரதமர் மோடி மிக நல்ல நண்பர். அமெரிக்க அதிபர் திடீர் பாசமழை. பொழியணும்ல. பாருங்க, இந்தியா மீது 100% வரி. ரொம்ப மிரட்டல். தினகரன் அப்படிதான் போடுவாங்க. அப்படி அவங்க மத்திய அரசுக்கு எதிராக கொஞ்சம். திருச்சியில் விஜய் பிரச்சாரத்துக்கு 23 நிபந்தனைகள். அதுல முக்கியமான 2 பிரச்சனை ஹெட்லைன்ல போட்டிருக்காங்க. ரோடு ஷோ நடத்தக்கூடாது. அரை மணி நேரம் மட்டும் தான் பேசணும். மெயினா அந்த கூட்டத்துக்கு விஜய் வரக்கூடாது. இதுக்கு எப்படி கூட்டத்துக்கு போட்டு பாருங்க, நல்ல கதையா போச்சு. அரை மணி நேரம் பேசணும். யாரு பேசணும்னு போடல. விஜய் மாநாடு நடத்திட்டு போட்டு, ஆனா அவரு வரக்கூடாது. குமரி மருத்துவக் கல்லூரியில் கருத்தரங்கம். மன அழுத்தம், போதை பழக்கத்தால் இளம் வயதினர் தற்கொலை அதிகரிப்பு. டீன் டாக்டர் லியோ டேவிட் பேஸ்ட். ஆமா, இது வந்து அது விற்காம தடுத்துட்டா முடிஞ்சு போச்சுல. போதை பழக்கத்தை போதையை பாதி நீங்க விற்கிறீங்க, பாதியை விற்க அனுமதிக்கிறீங்க. பிடிக்காம விட்டுட்டு ஆமா கடைசியில இறக்குறதுக்கு காரணம் இதுதான் வேற. நீங்க தெளிவா சொல்றீங்க. குடிக்கிறதுக்கு போறதுக்கு போலீஸ் காவல் வேற. ஆமா, குடிக்க எங்களுக்கே தெரியுமே அது தவறான விஷயம். ஆனா நிறுத்த முடியலையே. சரிங்க, கேளுங்க. ஒரு வாலிபர் நேத்து வந்து ரயில்ல விழுந்து தற்கொலை பண்ணிருக்காரு. கோயில்பட்டியா இருக்கு. என்னன்னு பார்த்தா நான் காதலிச்ச பொண்ணுக்கு கல்யாணம்.
சரி. அதனால வெப்பராளத்துல நண்பனுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு ரயில்ல வந்து செத்து போனாரு. அவனே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து நூடுல்ஸ் ஆகி ஒரு பிள்ளைய பிக்கப் பண்ணி வச்சிருந்தான். எவ்வளவு அதையும் கஷ்டப்பட்டு வேற எவ்வளவு செலவு பண்ணி அவன் எவ்வளவு செலவு- பைக்கு பெட்ரோல் போட்டு ஜூஸ் வாங்கி கொடுத்து அது இவன் ஐஸ் வாங்கி கொடுத்து அது சொல்ல முடியாது. சில நைட் இடங்கள் வாங்கி கொடுத்து சில சுடிதார் வாங்கி கொடுத்து சில இடங்கள்ல என்ன மாதிரிப்பட்ட ஆளுங்க செலவும் பண்ணுவோம், உங்கள மாதிரிப்பட்டாங்க வாங்கியும் சாப்பிட்டுருப்பாங்க. அப்படியும் இருக்கும், மாத்தி மாத்தி இருக்கும். அப்படியே அதுல ஒரே தரப்பு இல்ல இருக்கு. அவரு செலவு பண்ணுவார், நான் வாங்கி தும்பேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன், பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுவேன். நீங்க என்ன பண்ணீங்கன்னா அதுகள்ட்ட ஒரு 50 ரூபா எடுத்துட்டு 100 ரூபா எடுத்துட்டு சொல்லிட்டு அதுகள்ட்ட வாங்கி சாப்பிட்டு அப்படி நண்பனுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு பாவம் ட்ரெயினை விழுந்து செத்து போனாரு. திரிசா போட்டுள்ள இப்ப டாட்டு ரகசியம். தென்னிந்திய சினிமாவில் 23 ஆண்டுகளாக ஹீரோனாக இருந்த ஒரு திரிசாவின் புதிய டாட்டு ரசிகர்கள் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவரது இடது தோளின் பின்புறத்தில் கேமரா ட்ரைபேட் போன்ற சினிமா சின்னத்தை வரைந்துள்ளார். எப்படி அவருக்கு அந்த காதல்ங்கிறது அதுதான். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஆள் மேல காதல் வரும். யாருக்கு யார் மேல வந்திருக்கு? மகேசனு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துச்சு. ஆமா நான் பாருங்க இங்கேயே போட்டிருக்காங்க பெருசா. எது மகேஷ் காதல் இருந்துச்சுன்னா இல்லண்ணே இங்க தாரு எவ்வளவு கரெக்டாக விட்டு கொடுத்திய பத்திலா. அதை விட்டுட்டு ஓடுறாரு. அதுக்கு எப்படி காதல் இருந்துச்சு நான் கேட்கலாம் பார்த்தா இவர் அடுத்து ஓடுறாரு தாவிட்டு. வாந்திக்கு பின்னர் காஜலின் தரிசனம், அது வதந்திக்கு பின்னர். வாசத்தை கேட்டலாம். வாந்திக்கு முன்னாடியா? வாந்திக்கு சரி சரி வதந்திக்கு பின்னருக்கு ஒரு எழுத்து தானே. மற்ற நாள் இப்ப என்ன தெரியுமா நினைக்காரு, மற்ற நாள் குழுவை பல்லு தேய்க்க மாட்டான், குளிக்கவே மாட்டான். போன் பண்ணி ஒரு நாள் கேட்டாரு, ஏன் நீங்க காலைல குளிக்க மாட்டேங்கிறீங்க. அது குளிச்சுட்டு வந்தா கிண்டல பத்தியா 4 பிள்ளைகள் நேத்து குளிச்சுட்டு வந்திருக்கலாம், நாளைக்கு குளிக்கலாம். நீ இன்னைக்கு 4 அழகிகள் வராங்கன்னு சொல்லிட்டு குளிச்சிருக்கீங்கல்ல. குளிச்சு ஷேவ் பண்ணி அழகா என்ன அழகா இருக்காது. எனக்கே ஒரு உண்மை தரம். ஐயோ 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 ஐயோ. கிருஷ்ணகிரியில் பரபரப்பு. KRP அணையில் குதித்து மாமியார் மருமகன் தற்கொலை. மாமியார் மருமகன்? ஆமா, உடன் குதித்த 2 பேர் மட்டும் மீட்டிருக்காங்க. உள்ள படிங்க. மாமியார் மருமகன் எதுக்கு ஐயா? இதனால தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் கிடைத்த பெருமை. ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆந்திர மாநிலம் 4 பேர் குதிச்சிருக்காங்க. உடன் குதித்த 2 பேர் மீட்பு. அப்ப மாமியாரும் மூலம் ஏதோ 2 பேர் வந்திருக்கு. 2 பொம்பளைல வந்திருக்கு, 2 ஆம்பளைலாம் போயிருக்கு. இல்ல சாரி, மாமியாரும் மருமகனும் இறந்துட்டாங்க. அப்ப 4 பேர் யாரெல்லாம்? தலைப்பை பத்தியா? அதான் குதித்து மாமியார் மருமகன் தற்கொலை. எப்படி ஒரு ஒரு கிளுகிளுப்பா போடுறாங்க. பாக்குறோம் என்ன நினைப்பாங்க, மாமியாருக்கும் மருமகனுக்கும் ஏதோ சம்திங். அது பயிர் சாகுபடி செய்யும் முன்பு மண் பரிசோதனை செய்வது அவசியம். அதாவது இந்த மண் பரிசோதனை வந்து நாட்டு அழிச்சி, பெண் பரிசோதனை வந்து வீட்டு அழிச்சி. மண் பரிசோதனை நாட்டு அழிச்சு, பெண் பரிசோதனை வீட்டு அழிச்சு. பெண்ணையும் பரிசோதனை பண்ணாங்க. கற்பத்துக்கு வாங்குறதுக்கு முன்னாடி எவ செக் பண்ணா. இப்போ 1 மாசம் ஆனவுடனே அந்த அளவு செக்கப் தானே. இந்த ஸ்கூல்களில் செல்போன் பிடிக்கிறாவில்ல, அந்த ஆசிரியர்களே எடுத்துட்டு போய் கொடுக்க மாட்டேங்க. பிடிக்கிறதே அதுக்கு தானே, செலவு பைசா பிடிக்கிறதா. இப்ப அது இதை வேற இன்கிரிமெண்ட், இதுல இன்கிரிமெண்ட் வேற. இதுக்கு கல்வித்துறையில இருந்து நேரத்தை ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. ஆமா அதான் சார் நடுவரே, கல்வித்துறை நேரத்தில் அதுக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. நீங்க என்ன படிச்சுட்டு இருக்கிறீங்களோ? ஆமா ஆமா. அதான் அந்த ஆசிரியர்கள் கண்டிப்பா பெற்றோர்களோட செல்ல கொடுக்கணும், இல்லாட்டி உங்களுக்கு ஃபைன் போடப்படும் அப்படின்னு நேற்று கல்வித்துறையில இருந்து உத்தரவு போட்டிருக்காங்க. செல் கொண்டு வரக்கூடாதுன்னு சட்டம் போடணும். எதுக்கு செல் கொண்டு வரது ஸ்கூலுக்கு பிள்ளைகள்? தவறுல தவறுதான். அது பேரண்ட்ஸ் தான் முதல்ல தூக்கி உள்ள வைக்கணும். அதுக்கு பேரண்ட்ஸ் என்ன தெரியுமா ஒரு காரணம் சொல்லுவாங்க, என் பிள்ளைகள் அங்கே போயிட்டு அங்கே வரைக்கும் இங்கே இருந்து அங்கே வரைக்கும் போகுது, வர வழியில் பஸ் கிடைக்குதா இல்லைன்னு எங்களுக்கு தெரியாது கேண்டாமா அப்படின்னு அதுக்கு பிட்ட முடியாது. அதுவும் விளங்காது. 10,000 ரூபாய் செல்லு கொடுத்தா 40,000 செல்லு, 80,000 ரூபாய் செல்லு. சரி, கெட்டு குட்டிச்சு வர காரணமே இதுதான். அது உள்ளூர்ல அப்படிப்பட்ட ஆளு உள்ளூர்ல படிக்க வைக்கணும். விட்டு சரி, நான் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஆமா கிளம்பிடுறேன். இன்னும் அவ்வளோ சீக்கிரம் நான் இப்பதான் அந்த நியூஸுக்கே வந்திருக்கேன். கிளாமராக நடிப்பதில் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு. அப்ப கொஞ்ச நேரம் கிடையாது இருக்கும். கொஞ்ச நேரம் கிடையாது. முடியல இருங்க, முக்கியமான விஷயம் இருக்கு. கிளாமராக நடிப்பதில் எனக்கு பிரச்சனை இல்லை. சிவாத்மிகா அந்த டாக்டர் ராஜசேகருக்கு மகா, அவருக்கு எஸ்டிடிலாம் தெரிஞ்சிருக்கேன். எனக்கு என்ன ராசி நட்சத்திரம் நீங்க பாருங்க, நீங்க அதுக்கெல்லாம் பார்த்துட்டு நான் அதை பார்த்தாச்சு, சும்மா இருக்கணும். சரி, இனி அதோட பெரிய சைடு நாம என்ன இன்னைக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கு பண்ணிருக்கோம். ஆமா
சரி ரைட்டு போமா அண்ணன் இப்போ சரி பாய்